உனக்கு மந்திரம் பண்ணிட்டான். யார் பண்ணோம்? மாமியார் தான். எதையாவது ஒன்று சொன்னால் அது ஏற்கனவே புகஞ்சின்னு வெடிச்சின்னு இருக்குது. மாமியார் மந்திரம் பண்ணிட்டான்னு தீர்க்கதரிசி சொன்னால் என்ன நினைக்கும்? தீர்க்கதரிசி கர்த்தரே வெளிப்படுத்திட்டாரு, அது அப்படியே மனசில் உட்காந்துரும். மாமியார் எப்படி பார்க்கும்? அந்த பார்க்குறப்ப மந்திரவாதி மாதிரி பார்க்கும். அதுக்கு வேறு வேலை இல்லை, இதுக்கு பண்ணுறதானே அது வேலை. என்ன ஜெயிக்க போகுது? புள்ள வாழ்க்கை தானே போகும். எதையாவது ஒன்று பரீட்சை நேரத்தில் இந்த பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்க உடல் நல்ல ஜுரம் அடித்தா கூட படித்து என்ன செய்வான்? யாராவது தூக்கின்னு போய் விட்டால் கூட இட்டு வந்துடுவான். இது உண்மையிலேயே படித்தவனை செய்கிறது. படித்து நல்லா, ஏன்னா அடுத்த விஷயக்குள்ளே படிக்கிறதுக்கு சோர்ந்துருவாங்க. நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எப்படியாவது தூக்கியாவது கொண்டு போய் விட்ருங்க, இல்லை யாரையாவது வர வச்சாது. அதில் நிறைய சிஸ்டம் இருக்குது. இப்போது இவன் வாயால் சொல்ல அவன் கையால் எழுதுறதுலாம் நிறைய இருக்குது. இப்போது ஏதோ ஒன்று பண்ணி அந்த தேர்வை தட்டி கழிக்க மாட்டான். ஆனால் படியாத என்ன சொல்லுவான்?